இந்த காலேஜில் தான் சார் தம்பி படிச்சான். காலேஜுக்கே போகாம ஊர் சுத்திட்டே இருப்பான் சார். ஆனா மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 100க்கு 100 வாங்குவான் சார். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான், ஆனா கேரக்டர் சரியில்லை சார். அவன் ஒரு ரோமியோ சார். பெண்களை எப்படி மடக்கணும்னு அவன்கிட்ட தான் டியூஷன் எடுத்துக்கணும். அவன் ஒரு சுத்த பொறுக்கி சார். அவனை எப்படியாவது தண்டிங்க. அவனால என் நிம்மதியே கெட்டு போச்சு. என்னாச்சு இவருக்கு? இவர் இந்த காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கா சார். இவர் பொண்ணு இந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ என் தம்பியை லவ் பண்ணிருக்கா போல இருக்கு. இவன் தான் யாரையுமே உண்மையா காதலிக்க மாட்டானே. விஷயம் தெரிஞ்ச அவர் என்கிட்ட வந்து உன் தம்பி என் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான், உடனே அதை விட்டுற சொல்லுன்னு சொன்னாரு. நான் சொன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது சார்னு. அதுக்கு அவரு என் தங்கச்சி போலீஸ் ஆபீசரா இருக்கா, அவளை வச்சு உன் தம்பி மேல சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னாரு. நீங்க என்ன வேணா ஆக்ஷன் எடுத்துங்க சார் நான் சொல்லிட்டேன் சார். அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரியல சார். உடனே அந்த பொண்ணை விட்டான் சார் அவன். அப்புறம் என்ன பிரச்சனை தீர்ந்துருக்கும்ல? இல்லையே, பிரச்சனை அங்க தானே ஆரம்பிச்சது. பொண்ணை விட்டு அவன் தங்கச்சியில வளைச்சு போட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே கைய வச்சிட்டான்ல சார். அவர் தான் சார் நான் சொன்ன அந்த கணக்க சபாபதி, பெரிய பணக்காரர் சார். இது என் தம்பி ஜோசப். காலேஜில் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கான். நீங்க ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப. கண்டிப்பா செய்யறேன். ஜோசப், மண்ணு திங்கிற உடம்புடாது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும்டா. அதுக்கு காசு சம்பாதிக்கணும். சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்டா. அதுக்காக என்ன வேணா பண்ணலாம், தப்பே இல்லடா. என் தம்பிக்கு நல்ல புத்தியை கொடுன்னு மேரி மாதா கிட்ட வேண்டாத நாள் இல்ல, செய்யாத நேர்த்தி கடன் இல்ல. நீங்க தான் கோயில டெக்கரேஷன் போல இருக்குது, வெளுத்து வாங்கிட்டீங்க. சூப்பரா இருந்துங்க. பணம் கொடு. சிகரெட்டை போடுற கீழே இப்ப கொடு. இந்தா. இது பத்தாது, 2000 ரூபாய் கொடு. டேய், கிறிஸ்துமஸ் தான் என்கிட்ட ஏற்கனவே பணம் வாங்கினியா? இப்ப என்கிட்ட பணம் கிடையாது. அப்போ உங்ககிட்ட பணம் இல்ல? இல்லடா. ஏய், எங்க போற? அதான் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டல. எங்க போற இப்போ? வீட்டுல போய் ஏதாவது பொருள் எடுத்து விற்க போறியா? ஆமா. ஏய், ஏண்டா நீ மாறவே மாட்டியா? எல்லாரும் பாக்குறாங்க, கையெடு. முடியாதுடா. நல்ல நாள் அதுமா திருட விட மாட்டேன். ஏய், ஏடா நிறுத்திட்ட? கல்ல தூக்கி தலையில போடு. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை வளர்த்ததுக்கு உன் கையாலே செத்து போற. போடு, போடுறா. இன்னில இருந்து நான் உன் தம்பியே இல்லடா.